இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையான நாளாய் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை இங்கே நம்மால் பார்க்க முடியும். நம் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை பார்த்தீர்களா? ஆண்டவர் கட்டளையிடுகிறார், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஏன் இப்படி கட்டளையிடுகிறாரா? அவருடைய ஜனங்கள் அவருக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? பொதுவாகவே வாங்குறவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வேதத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். அவர் கொடுப்பதில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். நமக்கு நன்மை செய்வதில் நமக்கான நன்மையை கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். அவருக்கு சமீபமாய் சேருங்கள், தூரம் போகாதிருங்கள். இளையகுமாரன் தூரம் போய் இருந்த அனைத்தையும் இழந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கடைசியில பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடை கூட சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவனாய், அப்படி ஒரு இழப்பு, அந்த அளவுக்கு அவன் நஷ்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் உணர்வடைந்து அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துல வர அவன் எழுந்து புறப்பட்டான். அவன் தகப்பனுக்கு சமீபமாய் வந்தபோது தகப்பன் நன்மையை கட்டளையிட்டதை பார்த்தீர்களா? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்பட்டது, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னும் எத்தனை காலம் தள்ளி நிற்பாய்? நீ தள்ளி போக 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 உன் வாழ்க்கையில நஷ்டங்கள் தானே பலனாய் இருந்தது. ஆமென். உனக்கு தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எனவே சமீபமாய் வா, கர்த்தருக்கு சமீபமாய் நெருங்கி வாருங்கள். அதற்காக தானே மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இன்று அந்த கிருபாசன தண்டையில தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு யார் சமீபமாய் சேருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயம் நன்மையை கட்டளையிடுவார். சமீபமாய் சேருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கிருபையாய் கட்டளையிட்டு அதை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நெருங்க நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எங்களிடத்தில் ஓடி வந்து எங்களை கட்டி அணைக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கான நன்மையை கிருபையாய் கட்டளையிடுகிறவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமீபமாய் சேர்கிற ஒவ்வொருவரும் நன்மையை சுதந்திரிக்கும்படி அவர்கள் வாழ்க்கையில நன்மையை கிருபையாய் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.